தந்தனைத்தம் என்று சொல்லி வில்லில் பாட ஆமாய் வில்லில் பாட வந்த வாய்க்கல்லை மகளே அம்மனோட திருப்புகழ சரப்புடனே நாங்கள் பாட தந்தனைதம் என்று சொல்லி வில்லில் பாட ஆமாய வில்லில் பாட வந்த வாய்க்கல்லை மகளே ஆமாய வில்லில் பாட வந்த வாய்க்கல்லை மகளே நாம் படித்த குறைகள் பார்மையிலே அருள் புரிவாய் எடுத்தது செயல்வாய் ஈஸ்வரனே அருள் புரிவாய் சொன்னது படியளந்து வாரபோதே சத்தியமா பாரதியா வரவேற்பு தான் கொடுத்தா பாத பூஜை பண்ணுவானே என்ன பணிவிடைகள் நடக்குவான அவ படியளந்த பகவானுக்கு சக்தி பாலும் பழம் கொடுப்பான் அவையரை அளந்த ஈசனுக்கு அம்மைகளை பாரி கொடுப்பான் அவ களைத்து வந்த பகவானுக்கு சக்தி களைப்பாரி கொடுப்பான் என்னை களைப்பாரி இழைப்பாரி தாம்பூலமும் தாத்தரித்தா சக்தியும் ஜோரமாய் களைப்பாரி இழைப்பாரி தாம்பூலம் தாந்தரித்து படியளந்த பகவானுக்கு பாலுமளம் கொடுத்தா ஆமா இல்ல படியளந்த பகவானுக்கு பாலுமளம் கொடுத்தா இறையளந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்தாள் அழைத்து வந்த பகவானுக்கு களைப்பாரி கொடுத்தா களைப்பாரி இளைப்பாரி தாம்பூலம் தாந்தரித்து சத்தியம் சிவனுமாக அவன் சப்பரஞ்ச கட்டிலே தூசி மெத்தை தான் விரித்தோ அங்கு சுவாமி எங்கு ஆடுவானா என்னை சொக்கா கண்கள் ஆடும் போதே பார்த்தாள பார்வதியா ஆண்டவனே முதலந்த சங்கரனே ஈஸ்வரனே இறையோனே இறையோனே இறையடந்த சங்கரனே இறையடந்த சங்கரனே சப்பரஞ்ச கட்டிலே தூஷிமத்தை தனை விரித்து சோவியங்குதான் வரத்தி சொக்காட்டம் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படி சொக்காட்டம் ஆடும்போது பார்த்தாள் பார்வதா தேவி, பரமேஸ்வரா எனக்கு ஒரு சந்தேகம் நான் கேட்கட்டுமா? என்ன சந்தேகம் பார்வதி? இந்த நேரம் உனக்கு வந்த சந்தேகம் என்ன? என்னம்மா? எனக்கு சொல்ல வேணும் என்று சொல்ல ஈசா இறைவா ஏழை பிரகாசா பகவானே பரம்பொருளே பரமேஸ்வர எனக்கு
ஒரு சந்தேகம் என்று சொன்னால், என்ன? அகில உலகமே உங்களை வணங்கி வந்தாலும் ஆமா. உங்களுக்கும் மேலாக நீங்க வணங்கி வரும் இருவேர்கள் யாரு? யாரையா? பார்வதி. பார்வதி. இதுநாள் இதுவரைக்கும் என்னோட இருந்த காலம் கழித்து கொண்டு வருகிறாயே. நான் வணங்கி வந்தாலும் ஆமா. அகில உலகத்தையே நான் வணங்கி வந்தாலும் எனக்கும் மேலாக நான் வணங்கி வரும் இருவேர்கள் யார் தெரியுமா? யாரு? அந்த காலையிலே கிழக்கிருந்து தோன்றி வருகிறாரே, ஆமா, அந்த கதிரவன் சூரிய பகவானையும், சூரிய பகவான் மாலையிலே மறைந்து வரும் சந்திரன் தானம்மா வணங்கி வருகிறேன். வணங்கி வர அகில உலகத்திலே சந்திரன் சூரியன் இல்லை என்றால் உலகம் உண்டா? கிடையாது. கிடையாது அல்லவா? ஆமா. அதனாலே சந்திரன் சூரியனை வணங்கி வருகிறேன் என்று சொல்ல, ஆமா, அந்த சந்திரன் சூரியன் யார் என்று பார்வதா தேவி கேட்க, பரமேஸ்வரா அந்த சந்திரன் சூரியன் யார் அறிய வேணும் தெரிய வேணும் என்று சொல்ல, பார்வதி வலது கண்ணு சூரியன், வலது கண்ணு இடது கண்ணு சந்திரன், சிவபெருமான் நான் தானம்மா, சூரியன் நான் தான், சந்திரன் நான் தான், இரவும் நான் தான், பகலும் நான் தான், அகில உலகமே ஆண்டவன் சிவபெருமான் நான் தான் என்று சொல்ல பகவான் கண்ணு எப்ப பார்த்தாலும் திறந்து கொண்டே தானே இருக்கு, முழிச்சு கொண்டே தானே, எப்ப பார்த்தாலும் முழிச்சுக்கிட்டு தானே இருக்காரு. சந்திரன் சூரியன் நான் தாம்னு சொல்லுகிறாரு. இதையும் பரிசோதிக்க வேணும் என்று ஆதி பராசக்தி ஈசன் சிவனாருக்கு தெரியாமல் முன்னாலே ஓடோடி வந்தா, இரு கரம் எடுத்தா பகவான் கண்களை இருக்காகவே இரு கரத்தை கொண்டு மூடிக்கொண்டார். இரு கரத்தாலே பகவான் கண் மறைக்கப்பட்டவுடன் என்ன சப்புனு இறுக்கி பொத்துனா பாருங்க, 7 14 லோகமெல்லாம் காற்று நீர் நெருப்பு சஞ்சரமின்றி அசையும் பொருளிலே இருந்த அசையாள் பொருள் வரைக்கும் அது அங்கங்கே எது எது இருக்கணுமோ அங்கங்கே எல்லாம் யாரு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ எல்லாம் டிராபிக் ஆயிடுச்சு, அவர்கள் எல்லாம் அப்படி இப்படியே இருந்தார்கள். இதை பார்த்தார் பகவான், எவ்வளவு சொல்லியும் கேளாமல் பார்வதி நம் கண்களை மறைத்து விட்டாளே, இந்த அகில உலகமெல்லாம் 7 லோகமெல்லாம் எல்லாம் ஒரே இருள்மயமா இருக்குதல்லவா, அதனாலே நாம் படைத்த சீவசந்துகள் எல்லாம் பட்டினியும் பசிமாக பரிதவிக்குமே என்று ஆண்டவன் கோபம் கொண்டு கண் சிவந்து பகவான் நேற்று கண்ண சாமி தரப்பாரா ஓதி கொடுப்பாரா கண்ண தரப்பாரா உலகமெல்லாம் ஒளி கொடுத்தா கண்ணை திறந்தார், உலகமெல்லாம் ஒளி கொடுத்த வேளையிலே பார்வதா தேவி பார்த்தாள். மூன்றாவது ஒலி எங்கிருந்து வருகிறது என்று ஆதிசக்தி
வானத்தை ஏறிட்டு பார்க்கும் போது ஆமா பகவானை பார்த்தார். பகவான் ஆங்கார ஓங்கார சொர்வங்களை கொண்டு ஒரு கண்ணில் தீச்சொரிய ஒரு கண்ணிலே பூச்சொரிய ஓம் கொண்ட சிவபெருமா தன்னுடைய ஆங்கார ஓங்கார சொர்வத்தை கொண்டு என்ன விதமாகவே இருக்கிறார் தெரியுமா? ஆங்கார சொருவத்தோடு ஆண்டவன் தான் சிவபெருமா. கண்கள் ரெண்டும் பொறி பறக்க கடே கோவம் கொள்ளும் போது சொரிய பூச்சொரிய பகவான் கண்ணில் இருந்தல்லவோ ஆங்கார சொருவத்தோடு ஓங்கார நல்ல ரூபத்தோடு காளியோடு அமுஷத்தில குழந்தை வந்து பிறக்கையும் குழந்தை வந்து சத்தி பிறந்த போது பாட்டுட்டார சிவபெருமா சிவனாருக்கு முன்னால பிறந்ததொரு பிள்ளையாது ஆடிவார ஓடிவார ஆதாரே தீச்சொரிய பூச்சொரிய பகவான் பார்வையிலே ஆங்கார ஓங்கார சொருவத்தோடு பகவானுடைய பார்வையிலே வந்த அவதாரம் கொண்டதுனாலே அதனாலே ஆடிப்பாடி அவையக்காடு போட்டு இருக்க அதாவது பார்த்தார் பிறந்தது ஒரு குழந்தையானது. ஆண்டவா பரமேஸ்வரா என்னை பிறவி செய்த காரணம் என்ன எனக்கெரிய சொல்ல வேண்டும் என்று சொல்ல அம்மா நான் பார்வதி என்னுடைய மகிமைகளை அறிய வேணும் தெரிய வேணும் என்று ஆங்கார ஓங்கார சொருவங்களை கொண்டு நெற்றி கண்ணை திறந்து நீண்ட ஒலியை கொடுத்தேன். உச்சி கண்ணை திறந்து உலகமெல்லாம் ஒலி கொடுத்தேன். உச்சி கண்ணிலே பிறந்ததுனாலே உனக்கு உச்சியினி மாகாளி ஒரு பெயரு தீச்சொரிய பூச்சொரிய பகவான் பார்வையிலே வந்து பிறந்ததுனாலே உனக்கு இன்றைய நாள் முதலாக பத்திரகாளி என்று ஒரு பெயர் நாமம் என்று சொல்லி பெயர் நாமங்களை கொடுத்து பரமேஸ்வரா என்னை பிறவி செய்த காரணம் என்ன எனக்கறிய சொல்ல வேணும் என்று சொல்ல அம்மா ஏ பத்திரகாளி உன்னை பிறவி செய்த காரணத்தை என்னுடைய ஆங்கார ஓங்கார சொருவங்களை கொண்டு தீச்சொரிய பூச்சொரிய அவதாரங்கள் கொண்டதுனால இன்றைய நாள் முதலாக பத்திரகாளி என்று பெயர் தருகிறேன். நீ பொட்டாபுரம் தன்னதிலே சென்று கூடாரம் அடித்து கொணமுடனே இருக்க வேணும் என்று சொல்லி ஆண்டவன் வாக்கு சொல்லி வரங்களை கொடுத்தார். என் தாயாகப்பட்ட பத்திரகாளி இந்த பத்திரகாளி அம்மன் கதை வந்து முப்புராதி அக்கினிலையும் ஒரு பிறவி உண்டு. 1008 காளியர்களுக்கும் அதிபதியாக அட்டகாளி 8 பேர்கள் பத்திரகாளியாகவோ அவதாரம் கொண்ட ஒரு கதை உண்டு. அதுக்கப்புறமாக முட்டையிலையும் பிறவி செய்வாங்க. யாமனா நமக்கு நேரம் இல்ல அதனாலே சுருக்கா சாட்டாக பகவான் பார்வையிலே பிறந்தவள் தான் பத்திரகாளி. அதனாலே அதுக்கப்புறம் குட்டாபுரம் தன்னதிலே அவ கூடாரம் அடித்து அமர்ந்தாத்தா நம்ம நாடாருடைய பிறப்பு வளப்ப படிக்க முடியும். அதனாலே குட்டாபுரம் தன்னதிலே கூடாரம் அடித்து அங்க அமர்ந்திருக்க அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே என்ன நடக்கிறது தெரியுமா? என் தாயாகப்பட்ட பத்திரகாளி அவ ஆங்கார ஓங்கார சொருவங்களை கொண்டு பகவான் முன்னால ஆடி வார அம்மா ஓடி வார சத்தி கொண்டதாய பத்திரகாளி விளையாடி வாராட பத்திரகாளி அம்மா பிறந்தாள் என்று
வீரமெல்லாம் வீசடையா ஆத்தா வெற்றி கொண்ட திருமுகமா ஓரமெல்லாம் தங்கமுகா ஆவா அப்போ சடையலையா ஆயிர சொருவக்காரி கும்ப சடையழகிய கோபாலன் தங்கையவா வடக விழுந்த சட ஆய வடகடலோ நீராட வந்து விழுந்த சட கடலோ நீராட விழுந்த சட கடலோ நீராட விழுந்த சட ஆய கடலோ நீராட சீர விழுந்த சட உலகமெல்லாம் நீராட ஆட்டக்காரி சேட்டக்காரி அழகுள்ள பத்திரகாரி பத்திரகாரி வாராடுன்று அம்மா போலே அம்மா ஒரு கொலவ நல்ல முழக்கத்தோடு பொலோ போட்டு வாராட அம்மா வேப்பமோள கையில் எடுப்பா விளையாடி வாராட அப்போ சடையடகி ஆயிர சுருவக்காரி ராமன் தங்கையவா கும்ப சடையடகி கோபாலன் தங்கையவா சடையோடு செவந்தி பெட்டி ஊருக்குள்ள நாடாரோட சமுதாயத்தில் விளையாடி வாராட காளியம்மா வாராடென்று ஓட்ட நல்ல காளியம்மா சக்தி கொண்ட பத்திரகாளி அட்டேகாளி 8 பேரும் வீரப்பல்லாம் வீசடையா வித்தாடும் சடமுடியா அப்பறைய கையிலெடுப்பா அண்டவேற்கு வரம் கொடுப்பா வாக்கு சொன்னா தப்பாதே வரம் கொடுத்தா பொய்யாதே ஆடி வார ஓடி வாரா ஆடி மூட்டு வாரா பிள்ளை இல்லா பேர்களுக்கு சக்தி கொண்ட பத்திரகாரி வரம் கொடுப்பானா மகளை இல்லா பேர்களுக்கு மகள வரம் கொடுப்பாளா வாக்கு சொன்னா தப்பாதே வரம் கொடுத்தா பொய்யாதே சொல்லி வரம் கொடுப்பவளே சோதிகிரி வாய் திறந்து ஓட்ட நல்ல காளியம்மா கருங்காளி செங்காளி பொல்லாத காளியோடு விளையாடி வாராட அட்டகாளி 8 பேரும் ஆரவார சொருவத்தோடு ஆகாடி ஓடுதாள அப்போ நல்ல சடையோடு ஆயிர சொருவத்தோடு ஆடி வர ஓடி வர பத்திரகாளி கோட்டக்காளி காளியம்மா ஆதாடே ஓடி வாரா அப்புனல்ல சடையழகி ஆயிர சொருவக்காரி பணல்ல சடையழகி விளையாடி வாராட 5 சட கொஞ்சி வர அழகு சட சாந்தொழுக பெண உலக
அப்படியாக அட்டகாளி 8 பேர்களும் வீரம் பல்லு ஒரு சட வெற்றி கொண்ட திருமுகத்தோடு ஆடி பாடி அவையகாடு போட்டிருக்க புட்டாபுரம் தன்னதிலே குணமுடனே அமர வேணும் என்று சொல்லி புட்டாபுரம் தன்னதிலே கூடாரம் அடித்து அம்பிகை காளியம்மா கொலுவிருந்து பத்திரகாளி கொலுவிருந்து வரக்கூடிய வேளையில அங்க என்ன நடக்கிறது என்று கேட்ட ஒரு நாள் தனமதில சப்தகன்னி 7 பேரும் சப்தகன்னி 7 பேரும் எங்கே வாராளனா சப்தகன்னி இடமாதிர ஏடி அம்மா சத்த